இந்த கல்லூரியின் காணொலி உள்ள வகுப்புகளில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வட்ட நாற்பத்தல் தரம் 11 பாட விடயங்களும் அதில் உள்ள தீர்த்தங்கள் அதில் உள்ள பிரச்சனம் தீர்த்தல் என்பவற்றை பார்ப்பதற்குள்ளே PQRS என்ற ஒரு மூடிய தளமுகம் இருக்கு. அது 4 உச்சிகளுக்கு P, Q, R, S இவன் ஒரு நாற்பது. இந்த நாற்பர்கள் ஒன்றிന്റെ 4 உச்சிகளும் ஒரு வட்டத்திலே அமையும் என்று சொன்னால் அந்த நாற்பர்கள் வட்ட நாற்பர்கள் சொல்ல போறோம். ஒரு நாற்பர்களின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் அமையும் என்று சொன்னால் 4 உச்சிகள் அவருக்கு பெயர் ஒரு வட்ட நாற்பர்கள். நாற்பர்களின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தின் மீது அமைந்திருப்பின் அந்த நாற்பர்கள் ஒரு வட்ட நாற்பர்கள் எனப்படும். இந்த நாற்பர்கள்ல PQ, QR, RS, PS என்பது 4 பக்கங்கள். அதே மாதிரி பக்கத்துக்கு ஒரு பாத்தீங்கன்னா வட்ட நாற்பர்கள் ABCD. இதுல உச்சிகள் A, B, C, D வட்டத்திலே அமைஞ்சிருக்கு. ஆகவே ABCD ஓர் வட்ட நாற்பர்கள் சொல்லுவோம். PQRS ஓர் நாற்பர்கள் சொல்லுவோம். ஒரு நாற்பகல்ல நாங்க 4 உச்சிகளை வச்சிருக்கோம். அதே மாதிரி வட்ட நாற்பகல்ல 4 உச்சி இருக்கும். அவை வட்டத்தில் அமைந்திருக்கிறோம். அதுல பார்த்தோம்னு சொன்னா A, C ஆகிய கோணங்கள், அதாவது கோணம் A, கோணம் C எதிர் கோணங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி கோணம் B, கோணம் D அந்த வட்ட நாற்பகலின் எதிர் கோணங்கள். நாங்கள் அடுத்ததாக தேட்டம் பார்க்க போறோம். அந்த தேட்டத்துக்கு எதிர் கோணங்கள் தேவையா வரப்போம். அதுக்குள்ள இந்த பார்ப்போம் சின்ன பயிற்சி. இதுல உங்களுக்கு 4 நாற்பகல்கள் வட்ட நாற்பகல் அடங்கின முறையில் தரப்பட்டுள்ளது. இதுல மேலுள்ள உருப்படில் வட்ட நாற்பகல்கள் அவை. முதலாவது விஷயம் யோசிக்கணும். அந்த நாற்பகலின் உச்சிகள் 4 ஒரு வட்டத்திலே இருக்கணும். இப்போ முதலாவது ஒன்றை பார்த்தோம்னு சொன்னா A, B, C, D ஆகிய 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் அமைந்திருக்கு. ஆகவே ஒரு வட்ட நாற்பகல். அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, உச்சிகள் P, Q, R, S ஒரு வட்டத்திலே அமைந்திருக்கு. ஆகவே அந்த PQRS ஒரு வட்ட நாற்பகல். காரணம் அந்த உச்சிகள் 4 ஒரு வட்டத்திலே அமைந்திருக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா KLMN அதுல உச்சிகள் K யும் L யும் M வட்டத்திலே அமைந்திருக்கு. ஆனால் இன்னொரு வட்டத்திலே அமையது. ஆகவே மூன்றாவது ஒரு அல்லது KLMN என்பது ஒரு வட்ட நாற்பகல் அல்ல. அவ்வாறே நாலாவது பாருங்க SPUV அவர் ஒரு நாற்பகல். இந்த நாற்பகல் வட்ட நாற்பகல். இதோட நாம் முடிவெடுக்கிற 3 உச்சிகள், அதாவது S, T, U மூன்றும் வட்டத்தில் அமைகிறது. ஆனால் V வட்டத்தில் அமையது. ஆகவே இதுல பார்த்தோம்னா முதலாவதும் இரண்டாவதும் வட்ட நாற்பகல்களாக அமையும். ஆகவே இரண்டும் வட்ட நாற்பகல் ஆகும். அடுத்தது நாம ஒரு தேட்டம் பார்க்க போறோம். இந்த வட்ட நாற்பகல்ல முதலாவது தேட்டம். ஒரு வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும். ஒரு வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும். இதை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வட்ட நாற்பகலோடு பார்க்கணும். இரண்டாவது எதிர்கோணங்கள் தெரியணும். மிகை நிரப்பி என்ன இரண்டு தெரியணும். A, B, C, D ஆகிய 4 உச்சிகளும் ஒரு வட்டத்திலே அமைஞ்சிருக்கு. ஆகவே ABCD ஒரு வட்ட நாற்பகல். அத்துடன் இதுல கோணம் A, கோணம் C எதிர்கோணங்கள். அவ்வாறே கோணம் B, கோணம் D எதிர்கோணங்கள். இப்ப இதுல தேட்டம் சொல்றது என்னன்னா ஒரு வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாகும். நிரப்பி மிகை நிரப்பி என்றால் ஒரு கோணத்தோடின கூட்டுத்தொகை 180 பாகையாக அமையும். அப்ப இதுல நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். கோணம் A சக கோணம் C வந்து எங்களுக்கு 180 பாகை, அதாவது S சக Q சமன் 180 பாகை. கோணம் A சக கோணம் C இவ்வாறே கோணம் B
சக கோணம் டி, அதாவது பி சக ஆ சமன் 180 பாகை. அதாவது கோணம் பி சக கோணம் டி 180 பாகை. அப்ப ஒரு வட்டநாற்பகலிலே எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. இப்ப நாம படித்த தேர்தத்தை கொண்டு இந்த உதாரணத்தை பார்ப்போம். இதுல ஒரு நாற்பக்கம் தரப்பட்டிருக்கா, ஒரு வட்டநாற்பகல் உங்களுக்கு தெரியும். காரணம் மற்ற 4 குச்சிகளும் ஒரு வட்டத்தின் மீது அமைஞ்சிருக்கு. இதுல x, y பெருமானம் கண்டுள்ளது. x, y இதுல பாருங்க, இந்த 123 பாகையும் y-யும் வந்து வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள், x-உம் 50-ம் வந்து வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். ஆகவே நாங்கள் y சக 123 சமன் 180 பாகை வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். காரணம் கட்டாயம் இதுல இருந்து y சமன் 180 சய 123 சமன் 57 பாகை. இவ்வாறு பாருங்க, x, 50 வட்ட நாற்பகல் எதிர்கோணம். ஆகவே x சக 50 சமன் 180 பாகை. அதுவும் அதே காரணம், வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். இதுல இருந்து நாங்கள் x எழுவாயா மாத்தினோம்னா 180 சய 50 இந்த சக 50 அங்கால வைத்த சய 50. ஆகவே x இந்த பெருமன் வந்து 130 பாகை. சரியாமே? ஒரு வட்ட நாற்பகலின் எதிர்கோணம் மிகை நிரப்பி. இது கூட பகுதியோடு பேப்பர்ல மாறப்ப எழுதி இந்த பயிற்சியை பார்த்தோம்னா இதுல தரப்பட்ட வட்ட நாற்பகல் ஒவ்வொன்றிலே x, y-யை கணிக்கலாம். இதுல பாருங்க, இந்த y-யும் இந்த 2 y-யும் ஒரு வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். ஆகவே y சக 2y சமன் 180 பாகை. அதே காரணம், வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். இதுல இருந்து 2 பேரும் ஒரே இனம். ஆகவே 3y சமன் 180 பாகை. இந்த y சமன் சரியா 180 அரணம் 3 y 60 பாகை. இதுல x ஐ காணணும். நாங்கள் இந்த x-உம் 5x-உம் 180 பாகை. ஆகவே x சக 5x சமன் 180 பாகை. அவரும் வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். இதுல இருந்து rx சமன் 180 பாகை. x சமன் நேரடியாக எழுதுவோம். 180 ஆறால் பிரிக்க வேண்டாம், 30 பாகை. இந்த இரண்டாவது கணக்கை பார்த்தோம்னு சொன்னா x-உம் y-யும் இந்த வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள். ஆனால் ரெண்டும் தெரியாத பெருமானங்கள். அப்ப நாங்கள் தரம் 10ல வட்டம் தொடர்பான வட்டத்தின் கோணங்கள் தொடர்பாக 3 தேற்றம் படிக்கிறாங்க. அதுல முதலாவது, வட்டம் ஒன்றின் வில்லாத மையத்தில் எதிரமைக்கப்படும் கோணமானது அதே வில்லினால் எஞ்சிய பகுதியில் அமைக்கப்படும் கோணத்தின் 2 மடங்காகும் என்ற தேற்றத்தின் அடிப்படையில் பாருங்க, இந்த y-ன் 2 மடங்கு 230க்கு சமம். இந்த y எவ்வாறு ஆக்கப்படுதுன்னா, இந்த
என்ற இந்த வில்லால அமைக்கப்படுற கோணம், அதாவது பேரில் டிவியால அமைக்கப்படுற கோணம் சி, அதாவது மையால முடிக்கப்படும். அதே பேரில்லாத மையத்தில் அமைக்கிற கோணம் 230 பாகை. ஆகவே மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். அப்ப 2 பை சமன் 230 பாகை. இது உங்களுக்கு தெரியும். இப்ப வட்டநாற்பகல் படிக்கையுள்ள தரம் 10 முடியங்களும் உங்களுக்கு ஞாபகத்தில் கொள்ளப்பட வேண்டும். மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். இதுல இருந்து y சமன் 115 பாகை. இப்ப அப்படியே y கண்டுட்டீங்க. இந்த ABCD என்ற வட்டநாற்பகல்ல y யும் x ம் 180 அல்லது மிகை நிரப்பு. இப்ப மிகை நிரப்பினா கோணம் சொல்லி கொடுத்தா 180. இவரை பயன்படுத்தி நாங்கள் x கணிக்கலாம். பார்த்தோம்னா y சக x சமன் 180 பாகை. இவருக்கு காரணம் வந்து வட்ட நாற்பகலின் எதிர்கோணம். இதுல பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் y 115 வச்சுக்கலாம். இது x சமன் இந்த 115 அங்கால வந்து பழிபடுற 65 பாகை. இப்ப நாங்கள் இதுல தரம்பத்தில் படிச்ச மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம் என்ற தேற்றத்தின் முடிவு பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு நாங்கள் வட்ட நாற்பகல் பயன்படுத்தணும். இனி இரண்டாவது தேற்றத்துக்கு போறோம். முதலாவது தேற்றத்தின் மறுதள தேற்றம். இந்த மறுதள தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு வட்ட நாற்பகல் ஒன்றின் எதிர்கோணங்கள் 180 என்பது பின்பக்கத்தால நாம போறோம். அதாவது ஒரு நாற்பகலின் எதிர்கோண ஜோடி ஒன்றின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகையாக அமைந்தால் அந்த நாற்பகல் வட்ட நாற்பகல் சொல்லப்படும். அப்ப இங்க பார்த்தோம்னா ABCD ஒரு நாற்பகல். ஆனா அந்த நாற்பகல்ல ஏயும் சியும் வந்து எதிர்கோணங்கள். இந்த ரெண்டு பேரையும் கூட்டினோம்னா எங்களுக்கு 93 100 என்பது 180. இவ்வாறு ஒரு நாற்பகல்ல எதிர்கோண ஜோடி 180 ஆக அமையும் என்றால் அவர் ஒரு வட்ட நாற்பகல். இப்ப பாருங்க தேற்றத்தை, ஒரு நாற்பகலில் ஒரு சோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளாயின் அந்நாற்பகல் ஓர் வட்ட நாற்பகல் ஆகும். அப்ப பாருங்க அந்த தேற்றத்தை இதுல பயன்படுத்துவோம். ABCD ஓர் வட்ட நாற்பகல் காட்டுக. இதுல பார்த்தோம்னா கோணமே சக கோணம் C சமன் 180 பாகை. ஏகமசி எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை நூற்றி 80 பாகை. ஆகவே ABCD ஓர் வட்ட நாற்பகல். இதுல பாருங்க, நாங்க படிக்க தேர்தலே ஒரு சின்ன பயிற்சி. PQRS ஓர் வட்ட நாற்பகல் என காட்டுக. இப்ப இவர் ஒரு வட்ட நாற்பகல் காட்டணும்னா இது கூட சொல்லுங்க பேரும் என்ன நாங்கள் ஆராயும். ஆக P மார்க் தந்திருக்கிறோம். P வந்து 65 பாகை, R வந்து 115 பாகை. இந்த P னது மார்க்கது கூட்டுத்தொகையை நாங்கள் கண்டவண்டால் அவர் 180 பாகையாக அமைந்தால் இவரை நாங்கள் சொல்லலாம் மறுதள தேற்றப்படி இவர் ஒரு வட்ட நாற்பகல். ரைட். இப்ப கோணம் P சக கோணம் R சமன் 65 பாகை சக 115 பாகை சமன் 180
80 பாகை. எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி ஆகவே மறுதலைக்கேற்றபடி PQRS or வட்ட நாற்பற்கள். சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு நாற்பற்கள் வந்து அவரை வட்ட நாற்பற்கள் காட்டணும்னா நீங்கள் இது போனச்சோடி அப்படின்ற பாருங்க 180 பாகையில காட்டுவீங்கன்னா சரி.